சில ரகசியங்கள் ஆண்டவருக்கும் நமக்கும் மட்டும்தான் தெரியும். சில ரகசியங்கள் கணவன் மனைவிக்கு மட்டும்தான் தெரியணும். சில ரகசியங்கள் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் மட்டும்தான் தெரியணும். ஆனா மூன்றாவது ஒரு நபர் உங்க வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா ரகசியங்களையும் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இன்னைக்கு நீங்க நம்பி எல்லாத்தையுமே அவங்களிடத்துல சொல்லுவீங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவர்கள் தங்களுடைய வேலையை காமிக்காம இருக்க மாட்டாங்க. அவங்க புத்தியை காமிக்காம இல்ல. நான் ஒன்னு சொல்றேன், எந்த நண்பனுக்காக நீ ரொம்ப ரொம்ப பாடுபடுறியோ, எந்த நண்பனுக்காக உன்னுடைய குணத்தை நீ விட்டு கொடுத்தியோ, எந்த நண்பனுக்காக அம்மாவை அப்பாவை சர்ச்சை ஜெபத்தை நீ விட்டியோ, அந்த நண்பன் உன்னை உயர்த்த மாட்டான். ஒரு நாள் அந்த நண்பன் உன்னை அழிக்கிறதுக்கு கொண்டு போய் நிறுத்திடுவான். நீ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதற்காக நீ துக்கப்படுற காலம் வரும். நான் தெரியாம கூட கை கொடுத்துட்டேன், தெரியாம கூட நான் பழகிட்டேன், ஒரு பொல்லாத மனுஷன் கூட நான் பழகிட்டேன்னு நீ ஃபீல் பண்ற ஒரு காலம் வரும். அதற்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு ஊழியக்காரன் மூலமா பேசுறாரு, ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அவசியம். உன்னை எங்க வேணாலும் கொண்டு போய் தள்ளிடுவாங்க. உன்னை ஆண்டவரை விட்டு பிரிச்சிருவாங்க, உன்னை குடும்பத்தை விட்டு பிரிச்சிருவாங்க, அம்மா அப்பா விட்டு பிரிச்சிருவாங்க. உன்னை உனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபை வரங்களையும் உன் ஃப்ரெண்ட் இழக்க பண்ண நண்பர்களுக்கு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா, உங்களுக்கு கான்பிடன்ட் கொடுக்கறாங்கல்ல, உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறாங்கல்ல, உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கறாங்கல்ல, உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிற நண்பர்களிடத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதான் கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் நீ ஒரு 10 நாள் பிரிஞ்சிரு, அப்ப தெரியும். நீ அவனை கொஞ்சம் வழிக்குள்ள கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி அந்த பழக்கம் உங்களுடையதே இல்ல. நன்றாய் கவனிங்கள். நீங்க கல்யாணம் பண்ணும் போது எடுத்த தீர்மானம் என்ன அப்படின்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் என் கணவனாரை விட்டு நான் பிரிய மாட்டேன், என்ன அடிச்சே அவர் கொண்டு போட்டா கூட நான் சாவேனே தவிர நான் என் வீட்டுக்கு போக மாட்டேன் தான் நிறைய பேர் தீர்மானம் எடுத்தாங்க. ஆனா உங்களை சுற்றி இருக்கிற யாரோ ஒரு நபர், நீ 10 நாள் உன் அம்மா வீட்டுல போய் உட்காரு, நீ 10 நாள் உன் ஃப்ரெண்டு வீட்டுல உட்காரு, அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும், அப்பதான் நீ இல்லாததை மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்த உடனே அடுத்த நிமிஷத்துல அந்த முடிவெடுக்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். அந்த முடிவெடுத்து பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். உங்க மனைவி இப்படி பண்றாங்களா, நீ ஏன் அப்படி பண்ற, நான் உனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றேன், இதை செய், அவங்க அழகா வழிக்கு வந்துருவாங்க, உன் வழிக்கு ஈஸியா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஹோப் கொடுக்குறாங்களா? ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யார வேணாலும் நம்புங்க, ஆனா தவறான காரியத்துல உங்களுக்கு ஹோப் கொடுக்கிற ஒருத்தரை நம்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அம்னோனுடைய வாழ்க்கை மாதிரி போயிடும். இந்த அம்னோனுக்கு கிடைத்த இந்த யோவாப் என்கிற இந்த ஃப்ரெண்ட் ஒரு ரொம்ப கெட்ட நண்பனா இருந்தார். இந்த கெட்ட நண்பனுடைய 3 விதமான கேரக்டர் குறித்து உங்களோட இன்னைக்கு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். தவறான நண்பனை எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்? இந்த நண்பன் தவறான நண்பன், இந்த நண்பனை விட்டு நம்ம வெளியே வரணும் அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் எதிலே அறிந்து கொள்ள முடியும்? நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை, அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 3வது வசனம். அம்னோனுக்கு தாவீதுனுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதனாலே இப்படி மெலிந்து போகிறாய்? ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதனாலே இப்படி மெலிந்து போகிறாய்? எனக்கு சொல்ல மாட்டாயா என்றார். கவனிங்க, எல்லாரும் கவனமாய் கவனிங்களா ஆண்டவருடைய பிள்ளைகளே. இங்க என்ன சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்னு சொன்னா, இவன் ஏற்கனவே இவங்க 2 பேரும் நண்பர்களா இருக்கிறாரு. இவர் பல மாதங்களாய் இந்த அம்னோனை பார்த்துட்டே இருக்கிறான். ஆனா நாளுக்கு நாள் அவனுடைய உடம்பு இறங்கிட்டே இருக்கு. அப்ப இவன் அவன்கிட்ட கேட்கிறான், என்னடா ஆச்சு உனக்கு? நீ பழையது மாதிரி இல்ல, நீ ரொம்ப சோர்ந்து போற, என்ன பிரச்சனை உனக்கு? அது ஒண்ணும் இல்லடா. ஆனா ஒரு நாள் இந்த அம்னோன் என்ன முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, இல்ல இன்னைக்கு அவன்கிட்ட என்ன விஷயம் நம்ம கேட்காம நம்ம விட்டுறவே கூடாது, அதை கண்டிப்பா கேட்டுறணும், அவனுடைய விஷயத்தை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அவன்கிட்ட சொல்றான், ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதனாலே மெலிந்து போகிறாய்? எனக்கு நீ சொல்ல மாட்டியா? எனக்கு கண்டிப்பா நீ தெரிஞ்சாகணும்டா. உன் வாழ்க்கையில நீ என்ன பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், நீ என்ன செய்யறேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், உன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாகணும், உன் சிந்தையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாகணும். ஒன்று கவனமாய் கவனித்துக் கொள்ளுங்கள். தவறான நண்பர்களை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பர்சனலையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு மனுஷனை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா நீங்க வச்சுக்காதீங்க, உங்களுக்கு நண்பனா வச்சுக்காதீங்க.
அந்த நண்பனால என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஆபத்து வராமல் போகவே போகாது, போகவே போகாது. கவனிங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட சேர்ந்து நான் சொல்றேன், சில ரகசியங்கள் நமக்கு இருக்கும், சில ரகசியங்கள் ஆண்டவருக்கும் நமக்கும் மட்டும்தான் தெரியும், சில ரகசியங்கள் கணவன் மனைவிக்கு மட்டும்தான் தெரியணும், சில ரகசியங்கள் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் மட்டும்தான் தெரியணும். ஆனா மூன்றாவது ஒரு நபர் உங்க வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா ரகசியங்களையும் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இன்னைக்கு நீங்க நம்பி எல்லாத்தையுமே அவங்களிடத்துல சொல்லுவீங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவர்கள் தங்களுடைய வேலையை காமிக்காம இருக்க மாட்டாங்க, அவங்க புத்தியை காமிக்காம இருக்க மாட்டாங்க. அதான் சமீபத்துல ஒரு நல்ல வசதியாய் திருமணம் பண்ணி கொடுத்த ஒரு பொண்ணு 6 மாதத்திலேயே தன்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு வந்துட்டாங்க. கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனை, ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா வேற எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு பிரச்சனை தான். அப்படின்னா இந்த பொண்ணு அவன் வந்து காலேஜ் படிக்கும் போது அவளோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்த ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டு. அப்ப அந்த நெருக்கமான ஃப்ரெண்ட் இடத்துல தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லாவற்றையுமே அவங்க வந்து ஷேர் பண்ணிட்டாங்க, எல்லாவற்றையுமே சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பொண்ணும் அதை கேட்டுட்டு ஒரு பையனை வந்து அவங்க நேசிச்சாங்க. அந்த பையனை அப்புறம் அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. அதெல்லாம் காலம் தாண்டி இப்போ வந்து இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்க செட்டில் ஆயாச்சு, 6 மாதம் ஆகுறது. திடீர்னு ஒரு நாள் இவங்க கணவன் மனைவி ஒரு திருமண வீட்டுல சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது இந்த பொண்ணு ரொம்ப அந்த பையன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு கேர்ள்ஸ் ஒரு கூட்டமா இருக்கும்போது கிண்டல் பண்றாங்க. கிண்டல் பண்ணும்போது இந்த பொண்ணு பக்கத்துல இருந்து தட்டி சொல்லுங்க, நீ அமைதியா இருங்க, அந்த பசங்க யாருமே திருமணம் ஆகாதவங்க, நீங்க திருமணம் ஆயிட்டீங்க, நீங்க போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த கூட்டத்துல இருக்கிற இந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு அந்த பொண்ணை பார்த்து, நீ ரொம்ப பத்தினி மாதிரி எல்லாம் பேசாத, உன்னை பத்தி தெரியாதா, சும்மா ஜாலிக்கு தான், விளையாட்டுக்கு தான். இந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்த பையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கரெக்டா அந்த ஃப்ரெண்டு பக்கத்துல போய் உட்கார்ந்தான். என்ன சொல்லு அப்படின்னு. இல்ல, அவ காலேஜ் படிக்கும் போது இந்த மாதிரி நேசித்தான் இருந்தா, பட் அதை விட்டுட்டா, அது எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனா திருமணம் ஆகும்போது இந்த பையனிடத்துல அவ பேசும்போது, நான் ஒரு பையனை ஏறிட்டு கூட பார்த்ததில்ல, நான் யார்கிட்டயுமே பேசினதில்ல, ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட பேசுறேன், முதல்ல உங்களை பாக்குறேன். இந்த கணவனார் கேட்கிறாரு, அப்ப என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யா, என்ன நீ ஏமாத்திட்டியா, அப்ப உனக்கு வந்து அப்படிப்பட்ட பழக்கம் இருந்திருக்குதா? அதுவே சந்தேகமா மாறி, எனக்கு நீ வேணாப்பா, எனக்கு உன்னோட வாழ முடியாது. அவன் வீட்டுக்கு இப்போ வந்து திருமணமாகி 6வது மாதத்துல அந்த புள்ள வந்து வீட்டுல அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. ரொம்ப என்ன பிரச்சனைனா, ரொம்ப நல்ல புள்ள, என்னைக்கோ ஒரு நாள் செய்த தவிர யாரோ ஒருத்தரிடத்துல நம்பி ஷேர் பண்ணி ஒரு நாள் அது விளையாட்டுத்தனமாய் சொல்ல போய் தன்னுடைய வாழ்க்கையே இன்னைக்கு முடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. நான் சொல்றேன், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற யாருமே நம்மோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் பெரியவர்களா இருக்கலாம், குடும்பஸ்தர்களா இருக்கலாம். அடுத்த வீட்டினுடைய கதையை தெரிஞ்சு நம்ம என்னங்க பண்ண போறோம்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கேரக்டர் வேணும். இந்த ஜெபத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், இன்னொருத்தருடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நீங்க தயவு செய்து ஆசைப்படாதீங்க. அவங்க சம்பளத்தை தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்க சொத்து மதிப்பை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்க குடும்பத்துல நடக்கிற சண்டையை நினைச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன செய்ய போறீங்க? அதனால உங்களுக்கு என்ன லாபம்? எப்பவுமே நீங்கள் ஒன்றை வெறுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க ஒன்றை வெறுக்கணும். என்ன வெறுக்கணும் அப்படின்னா, இன்னொருத்தருடைய வாழ்க்கையை குறித்து நான் கேள்விப்படுறது இல்லைன்னா நான் வந்து கேட்கறதுக்கு ஆசைப்படுறத நான் நிறுத்தணும்னு சொல்லுங்க. அதுதாங்க பெஸ்ட் குவாலிட்டி. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்ததனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்னொருத்தருடைய வாழ்க்கையை குறித்து தெரிஞ்சுக்க ஆசைப்படாததுதான் நீங்க குவாலிட்டியான பிலீவர்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னும் குவாலிட்டியான பிலீவரா மாறல. இந்தியன்ஸுக்கே இருக்கிற குணமா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒட்டு கேட்கறது, அப்படியே போயிட்டு என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்கறது, போய் காது கொடுத்து போய் நிக்கிறது, என்ன பேசினாங்க, என்ன செஞ்சாங்க, எப்படி வந்துருச்சு, என்ன பண்றது, அடுத்தவருடைய வீட்டுல, அடுத்தவருடைய குடும்பத்துல, அடுத்தவருடைய வாழ்க்கையில தலையிடுகிறது சிலருக்கு ரொம்ப அல்வா சாப்பிட்ட மாதிரி ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில இன்வால்மெண்ட் ஆகி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளவு அலாதி பிரியம். நான் சொல்றேன், உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன குவாலிட்டி இருக்குது? அதான் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரத்துல சொல்றாரு, சீடன் சொல்றான், ஆண்டவரே, இவனுடைய கதை உங்க மார்புல சாஞ்சிட்டு இருக்கான்ல, உங்களை ரொம்ப நேசிக்கிறான்ல, என்ன பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, இவனை குறிச்சு என்ன சொல்றீங்க, இவன் கதை என்ன? உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, வேலை பார்த்துட்டு போடா அப்படின்றாரு. உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ, நீ எதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுற? அவனை நான் எப்படி வச்சா உனக்கு என்ன, அவனுக்கு எப்பேற்பட்ட ஊழியத்தை கொடுத்தா உனக்கு என்ன, நீ அதெல்லாம் தேவையில்லை, நீ உன் வேலையை பார்த்து நீ போ.
அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இன்னொருத்தருடைய வாழ்க்கையிலே தலையிடுகிறத கர்த்தர் பிளஸ்ஸா எடுக்கல, ஆண்டவர் வேண்டான்னு தான் சொல்றாரு. ஆண்டவருக்கு பிடிக்காது, ஆண்டவருக்கு பிடிக்காது. விபச்சாரியான ஸ்திரியை கொண்டு வந்து விடுறாங்க, அவங்க வந்து ஆண்டவருடைய பாதத்தை வந்து அப்படியே வந்து தொடச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற எல்லாரும் இவர் காலை துடைக்கிற யாருன்னு தெரியாதான்னு கேட்டு இருக்காங்க. ஆண்டவர் அவங்களுடைய பழைய வாழ்க்கை குறித்து நோண்டவே இல்லை, அவங்க யாரு அப்படின்னு எல்லாத்தையும் குறித்து கேட்கவே இல்லை. நீ எனக்கு செய்யலப்பா, அவங்க எனக்கு செஞ்சிருக்காங்க, நீ அமைதியா போ. அதான் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டு கொண்டு வந்து நிற்கிறவங்களையே, என்னம்மா எப்படிமாச்சு, எத்தனை வருஷமாமா இந்த பாவத்தில் நீ இருக்கிற, எத்தனை மாசமாமா இருக்கிற அப்படின்னு கேட்டாரு கர்த்தர். ஹலோ, ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் கேட்கறாங்க. ஜபம் பண்றதுக்காக யார்ட்டையாவது போய் சொல்லுங்க, சொன்ன உடனே ஏதோ பிரச்சனை சொல்லு, எத்தனை மாசமா, எத்தனை வருஷமா, ஐயோ அப்படியா, அப்புறம் என்னாச்சு, அது மட்டுமா வேறையா, அது மட்டுமா வேற ஏதாவது இருக்கா சொல்லுங்க. இல்லவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைக்கு இன்னொருத்தருடைய வாழ்க்கையில நம்ம கண்ணில் உத்தரவு இருக்குது, நமக்கு செய்ய வேண்டியது இருக்குது, நம்மைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர இன்னொருத்தருடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம ஒரு காலத்திலும் என்றாகி நமக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ நம்பர் 1, முதலாவதாக எந்த நண்பனுக்கு நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களை பற்றி எல்லாமே தெரிகிற ஒரு நண்பனுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சத்தமா சொல்லுங்க, எச்சரிக்கையா இருக்கணும். உங்க பேங்க் பேலன்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்களா, உங்கள்கிட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சா, நாளைக்கே வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க பாருங்க, நாளைக்கே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க. கண்ணால அப்படி பாதிக்கப்பட்டவங்களை என் முன்னாடி பார்த்திருக்கிறேன். அவங்களுடைய அம்மா அப்பாவுடைய வீட்டை வித்து 15 லட்சம் ரூபாய் கையில வருது. பணம் வந்த அடுத்த நிமிஷத்துல ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்கிறாரு, என்னடா பணம் நிறைய வந்துச்சா அப்படின்னு கேட்டாரு. 15 லட்சம் ரூபாய் கிடைச்சா அப்படின்னு. 15 லட்சம் ரூபாவா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஒரு தொழில் ஆரம்பிக்க சொல்லி ஆரம்பிச்சு அந்த தொழில் ஒன்னும் இல்லாம போய் அந்த 15 லட்சம் ரூபாவில 15 காசு கூட மிச்சம். சிலர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சில ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கு காரணம் உங்களை நல்ல முறையில கொண்டு வரதுக்கு இல்ல, உங்களை நல்ல வழியில நடத்துவதற்காக அல்ல. நான் கஷ்டப்படுற, நீ கஷ்டப்படு, அத நான் ஜெயிலுக்கு போறேன், நீ ஜெயிலுக்கு வா. 2 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஜெயில இருக்கும்போது எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டா, அது ஒண்ணும் இல்ல பாஸ்டர், என் ஃப்ரெண்டு நான் மட்டும் தனியா ஜெயிலுக்கு போறேன்டா, அதனாலதான் ஒன்ன மாட்டி விட்டேன், 2 பேரும் போகணும் போனாரு. இது என்ன கதை பாருங்க. என்ன புடிச்சிட்டாங்க, ஒன்ன புடிச்சிட்டாங்க, நான் இருக்கிறது 2 கிலோமீட்டர் தாண்டி என்னையாடா மாட்டி விட்டேன்னு கேட்டா, மாப்பிள்ள நான் ஒரே தனியா ஒருத்தம் போறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனால உன் பேரையும் சொன்னேன், அதனால அப்படியே போலீஸ் உன்னை தேடி வந்துட்டாங்க, வா போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நண்பன். இவங்க அம்மா அப்பாவுக்கும் 18,000 ரூபாய் செலவு. அவனை ஜாமீன்ல வெளியே எடுத்து படாத பாடப்பட்டு எத்தனை கஷ்டம். ஆனா இன்னும் உணர்வு வராம தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த ரகசியத்தையும் நண்பன் அப்படின்னு ஷேர் பண்ற, நான் சொல்றேன் அவங்களுடைய புத்தி என்ன புத்தி. அதனால இன்னைக்கு வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா ஒன்று சொல்றேன், உன் வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கு உன்னுடைய நண்பன் போதுமா, உன்னுடைய நண்பன் போதும். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு நாள் நீ எல்லாத்தையும் நம்பி சொல்லுவேன், என் ஃப்ரெண்ட் யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க, என் நண்பன் யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க, இல்ல இல்ல இல்ல, ஒரு நாள் அவர்கள் வெளியே சொன்னா, ஆனா நான் நம்புறேன் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் உண்மையான நண்பன். அவர் ஆபிரகாமை சிநேகிதனேன்னு சொன்னாரு. அவர்கிட்ட போய் உங்க வாழ்க்கையை ஓப்பனா சொல்லுங்க, நடந்தது எல்லாத்தையும் சொல்லுங்க. அவர் ஒரு நாள் இன்னொருத்தட்ட உங்க வாழ்க்கையை ஷேர் பண்ண மாட்டாரு. உங்களை கர்த்தர் சரி பண்ணி அதுல இருந்து தூக்கி விடுவாரே தவிர அவர் யார்ட்டையும் மாட்டி விட மாட்டாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆண்டவரிடத்துல தான் இருக்கணுமே தவிர மனுஷன் இடத்துல இருந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களோட நீங்க ரொம்ப கவனமா இருங்க. நல்லா சொல்லுங்க, கவனமா இருங்க. உங்களை பற்றி எதுவுமே அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. அவங்கள கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே வைங்க. அவங்க நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா மாறிடுவாங்க. ஆமென். அதான் இஸ்ரவேல் ராஜாவை குறித்து வேதம் சொல்லுது, ராஜா உடம்பு நல்லா இல்லாம இருக்கும்போது யாருமே பார்க்க வரல. ஆனா அந்நிய நாட்டு ஒரு ராஜா மட்டும் அவரை பார்க்க வந்த உடனே இவருக்கு தலகால் புரியவே இல்லை. அவர் வந்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நான் அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன். உடனே நண்பன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அவ்வளவுதான், ஐயோ என்ன பார்க்க வந்தீங்களா, யாருமே பார்க்க வரல, நீங்க பார்க்க வந்தீங்களா, உன்னை நான் வெறுமையா அனுப்ப போறது இல்ல, வா, இதுதான் எங்களுடைய பட்டயம், இதுதான் எங்களுடைய கேடகம், இங்கே ஆலயத்துல இவ்வளவு பொண்ணு இருக்கு, இவ்வளவு தங்கம் இருக்குது, மொத்தத்தையும் காமிச்சுவார், எல்லாத்தையும் திறந்து காமிச்சுவார். திறந்து காமிச்சு சரி வரட்டா அப்படின்னு அவர் டாட்டா காமிச்சு போயிடுவாரு. ஆண்டவர் அடுத்து இந்த ராஜாட்ட பேசுவாரு, எப்பா யார் உங்ககிட்ட வந்தது அப்படின்னு. ஆண்டவரே ஃப்ரெண்ட் ஆண்டவரே, யாருமே பார்க்க வரல, இவன் மட்டும் பார்க்க வந்தான் ஆண்டவரே. அப்படியா, அவனுக்கு என்ன காமிச்ச அப்படின்னு கேட்டேன். மொத்தத்தையும் காமிச்சாங்க.
அவனுக்கு காமிக்காத பொருள் எதுவுமே இல்லை. என்னுடைய ராஜ சன்னிதானத்துல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே அவனுக்கு திறந்து காமிச்சிட்டேன். எல்லா தங்கம் வெள்ளி பொண்ணு எதையுமே மறைக்கல. அப்படியா? எல்லாத்தையும் காமிச்சிட்டல. ஒரு நாள் அவன் திரும்பி வருவான். வந்து நீ என்னென்ன அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிட்டியோ மொத்தத்தையும் அவன் சுருட்டிட்டு போயிடுவான். அவன் பார்க்க வந்தது உன்னுடைய உடல்நலத்தை பார்க்க வரல, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு தான் பார்க்க வந்தான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே சில ரகசியங்களை மறைக்க வேண்டியதை நமக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை கூட மறைக்கல அப்படின்னா இந்த உலகத்துல வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. சோ எல்லாரும் ஆண்டவரத்துல கேட்க போறோம், தகப்பனே அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு என்னை விலக்கி காத்தரும். அல்லேலூயா. கார்னியாவிலிருந்து ஒரு வேலையை விட்டுட்டு ஒரு குடும்பம் ஒரு கிராமத்துக்கு போனாங்க. ஏன் அவ்வளவு நல்ல வேலையை விட்டீங்கன்னு கேட்டா வேற எதுவுமே இல்லை. ஒரு காம்பவுண்ட்ல குடியிருக்கிறாங்க. அங்க 4 பெண்கள். இந்த ஒரு பெண்ணு கணவனார் வேலைக்கு போனோன்னா இவங்களை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு குடும்பத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கணவனார் போகும்போது கிண்டல் பண்றது, நக்கல் பண்றது. இந்த பொண்ணு ரொம்ப வெகுளித்தனமா சொல்றதெல்லாம் வச்சுட்டு அவங்களுடைய என்டர்டைன்மெண்டே இவங்க தான். இவங்க கூட இருந்தா என் குடும்பம் பிரிஞ்சிரும்னு சொல்லி அவ்வளவு நல்ல வேலையை விட்டுட்டு கார்னியாவில இருந்து கிராமத்துக்கு போயிட்டாரு. வேணாம் பாஸ் அப்படின்னு. சோ நம்மை குறித்து தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிற நண்பர்களிடத்துல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா கவனமா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சோ நம்பர் 2, இரண்டாவதாக சோ ஒரு காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுங்கள். அதே அதிகாரத்துல வாசிக்க போறோம். 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து சேர்ந்து வாசிக்கலாம். 4வது வசனம். அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதனாலே இப்படி மெலிந்து போகிறாய்? எனக்கு சொல்ல மாட்டாயா என்ன? அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமார் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து, நீ வியாதிக்காரனை போல உன் படுக்கையின் மேல் படுத்துக்கொள். உன்னை பார்க்கிறதற்கு உன் தகப்பனார் வரும்போது நீ என் சகோதரியாகிய தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நடக்கிறத நீங்க வந்து பாருங்க. தன்னுடைய காரியத்தை எல்லாவற்றையும் அவன் இந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே ஒரு நல்ல நண்பனா இருந்தால், ஒரு சரியான நண்பனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா அவனை கண்டிக்கணும். அதே இடத்துல கண்டிக்கணும். எப்பா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, என்ன பேசிட்டு இருக்கிற, அவ யார் உனக்கு தெரியுமா? உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் உனக்கு தெரியுமா? உங்க அப்பா மதிப்புக்குரியவர், நீ மதிப்புக்குரியவன், உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இந்த காரியத்தை நீ செஞ்சிட்டேன்னா உன் சகோதரனுடைய வாழ்க்கை என்னவா முடிஞ்சிரும், உன் வாழ்க்கை என்னவா முடிஞ்சிரும். அவனை சுற்றி இந்த காரியத்தை, இந்த பாவத்தை அவன் செய்தால் இத்தனை ஆபத்துகள் சுற்றி இருக்கிறத எல்லாவற்றையும் சொல்லி இந்த மனுஷனை அவன் கண்டிக்கணும். ஒரு உண்மையான நண்பன் அப்படின்னு சொன்னா தவறு செய்யும் போது, வாழ்க்கையிலே தடுமாறும் போது அவனை கண்டிக்கிறதா உண்மையான நண்பன். ஆனா இந்த நண்பன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா இவனை கண்டிக்கவே இல்லை. இவனை என்ன பண்றான் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அவன் என்கரேஜ் பண்றானே தவிர அவன் கண்டிக்கவே இல்லை. நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நல்ல நண்பர்களை எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஒரு தவறான காரியத்துக்கு போகும்போது, நீங்கள் ஒரு தவறான காரியத்தை சூஸ் பண்ணும்போது, யார் ஒரு ஃப்ரெண்ட் வந்து இது தப்புடா, இதை செய்யக்கூடாது, இதை செஞ்சேன்னா உங்க அம்மா கஷ்டப்படுவாங்க, உங்க அப்பா கண்ணீர் வடிப்பாரு, உங்க அம்மாவுடைய கண்ணீரை நீ சுமக்கிறியா, உங்க அப்பாவுடைய கண்ணீரை நீ சுமக்கிறியா, நீ விழுந்துருவடா, நீ எதிர்காலம் ஒண்ணும் இல்லாம போயிருண்டா, இந்த பணம் நஷ்டமாயிருண்டா, உன் படிப்பு வம்பா போயிருண்டா, இப்படி எந்த ஒரு நண்பன் உங்களை கடினமாய் கண்டிப்பு பண்றானோ அவங்க தாங்க சரியான நண்பன். ஆனா இன்னைக்கு நிறைய பேரிடத்துல இருக்கிற நண்பன் யார் தெரியுமா? இந்த யோனதாப் மாதிரி உள்ள நண்பன் தான் இருக்கிறான். எல்லா அம்மாவும் அப்படிதான் சொல்லுவாங்க, எல்லா அப்பாவும் அப்படிதான் சொல்லுவாங்க, எல்லா வாத்தியாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம பண்ணாம இருக்க முடியுமா? நம்ம செய்யாம இருக்க முடியுமா? நீ செய்ய அப்புறம் பாத்துக்கலாம். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அவங்க கிழமை அப்படிதான் சொல்லுவாங்க, கிளவி அப்படிதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற நிறைய நண்பர்கள் அப்படிதான் உங்களுக்கு சொல்றாங்களா? வாலிப தம்பி தங்கச்சி ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்க நண்பன் உங்களுக்கு அது தப்பா இருக்குன்றதுக்காக தான் அந்த போய் நீங்க சொல்றீங்க இது தப்பா சரியான எனக்கு தெரியல அப்படின்னு. உங்களுக்கே அது டவுட்டா இருந்து தப்புன்றது மாதிரி ஒரு மனசாட்சி சொல்லும் போது உங்களை சுற்றி இருக்கிற சரியான நண்பனா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னை திட்டணும், உங்களை அடிக்கிறது கூட தயங்க கூடாது. நல்ல நண்பன் நீங்க தவறான வழிக்கு போகும்போது உங்களை அடிச்சு திருத்தி கொண்டு வரதுக்கு பார்ப்பாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டியதானே, இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியதானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, எல்லாரும் பண்றதுதான். அதான் நீங்கள்
வேதத்துல சாலமோனுடைய மகன் எரோமியாவை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அங்கே இருந்த முதியவர்கள் எல்லாரும் ஒரு ஆலோசனை சொல்றாங்க. வேண்டாம், நீங்க அப்படி பண்ணாதீங்க, உங்க அப்பா ஏற்கனவே பாரமான முகத்தை வச்சாரு, நீங்க கொஞ்சம் லெகுவாக்குங்க. ஆனால் அவனோடு கூட சேர்ந்து வாலிபர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியெல்லாம் எப்படி செய்ய முடியும், அப்படியெல்லாம் ஒண்ணும் செய்யாதீங்க, உங்க அப்பா அப்படி பண்ணாருன்னா நான் நிறைய பண்ணுவேன்னு சொல்லுங்க, நீங்க எல்லாரும் எதிர்த்து நில்லுங்க, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. வேதம் சொல்லுது அவனுடைய ராஜ்யபாரத்தை அவன் இழந்துட்டான். அப்போ உங்களுடைய வாழ்க்கை யாரோ ஒருத்தர் யாருக்காக ஆண்டவர் பேசுறாரு எனக்கு தெரியல, ஆனா இங்க இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே நீங்க ரொம்ப கவனமா இருங்க. உங்களை என்கரேஜ், தவறான காரியத்திற்கு உங்களை என்கரேஜ் பண்றவங்க ஒரு நாள் உங்க கூட இருக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்காதீங்க. உங்களை கூட்டிட்டு போய் குழுவுல பணம் எடுத்து கொடுக்குறவங்க உங்களுக்கு நல்லவங்க இல்ல, உங்களுக்கு குழுவுல பணமே வேண்டாம்னு சொல்றவங்க கெட்டவங்க, அப்படித்தானே? அதான் உங்களை கடன்காரங்களா மாத்துறவங்க உங்களுக்கு நல்லவங்க, கடன் வாங்காதீங்கன்னு சொல்றவங்க உங்களுக்கு கெட்டவங்க. நான் சொல்றேன், நல்லவங்க உங்களுடைய நலனை விரும்புறவங்க கண்டிப்பா நீங்க தவறான இடத்துல போகும்போது உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திட்டதாங்க செய்வாங்க. வேணாம், இது வேணாம், இது உனக்கு அழகா இருக்காதுப்பா, இது நல்லா இருக்காது. அதான் இந்த பைக் பசங்க வாங்குவாங்க பாருங்களேன், இந்த பசங்க பைக் வாங்கும்போது, மாப்பிள்ள நான் இந்த மாதிரி ஒரு பைக் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, டேய் வேற லெவல் தான், கெத்ரா, அந்த வண்டியை மட்டும் முறுக்கி நீ ஒரு ரவுண்ட் அடிச்சேன்னு பையன் மொத்த பேரும் ஒன்று திரும்பி பார்ப்பாங்கடா, சோ வேற லெவல், நீ அந்த பைக்கை மட்டும் வாங்கினா நீ தான்டா ஹீரோ. ஆனா அதுலயே ஒரு ஃபாதர் மாதிரி ஒரு நல்லவன் இருப்பான் பாருங்க, அவன் என்ன சொல்றான் தெரியுமா, டேய் அது மட்டும் வாங்காதடா, அதை எவன்டா பெட்ரோல் அடிச்சு தரும் ஆளு, அதை பெட்ரோல் அடிக்கவே முடியாதுடா, அது வேற ஸ்பீடா ஓட்டுறதுக்கு தோணுண்டா, அது இருந்த தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்கடா. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு யார் பேசுறது மட்டும் தான் புரியும் தெரியுமா, வாங்கு 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 உற்சாகப்படுத்துறாங்க பாருங்க, அந்த ஃப்ரெண்டு நல்லவன். வாங்காதேன்னு சொல்ற ஃப்ரெண்டு இவன் கூட சவாசமே வச்சுக்கூடாதுடா, இவன் ஒரே நெகட்டிவிட்டி, இவன் எப்ப பார்த்தாலும் எதை கேட்டாலும் என்னத்தான் சொல்லுவான், வேணான்னு தான் சொல்லுவான், இவன் கூட இனி சேரவே கூடாதுடா. நான் சொல்றேன், ஜாக்கிரதை ஜாக்கிரதை. உண்மையான நண்பன், சரியான நண்பன், உங்க கூட இருக்க வேண்டிய நபர் யார் அப்படின்னு சொன்னா உங்களை அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிக்கணுங்க, உங்களை திட்டணுங்க, அவங்க தாங்க சரியான நண்பர்களாக மாற முடியும். ஆமேன்னு சொல்லுங்க, கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ நான் நம்புறேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உங்க பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நீங்க ஜெபிக்கும் போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட நண்பர்கள் வேணும் அப்படின்னா, ஆண்டவரே என் பிள்ளை தவறான வழியில போகும்போது, என் பிள்ளை தவறான காரியத்தை சூஸ் பண்ணும்போது அவனுடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அவனை திட்டணும், அவனை கண்டிக்கணும், போகாதேன்னு அவனுக்கு முட்டுக்கட்டை போடணும். அப்படிப்பட்ட நண்பர்களை எங்க பிள்ளைகளுக்கு வச்சா போதும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு பழகுற 90% நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ஒரே ஒரு பக்கத்தை, அதான் கண்டிக்காத நண்பர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்காங்க. கண்டிக்காத நண்பர்கள் தான் அதிகமா இருக்காங்க. எங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலிருந்து எங்களை காப்பாற்றும். சோ கேர்ஃபுல். ஒரு வாலிப தம்பிக்கு எச்சரிப்பு கொடுக்குறேன், வாலிப தங்கச்சிக்கு எச்சரிப்பு கொடுக்குறேன், நீ பேசுறது எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போடுற ஃப்ரெண்டை விட்டு தயவு செய்து வந்துரு. உன்னை கண்டிக்காத ஃப்ரெண்ட்ஸை விட்டு தயவு செய்து வெளியே வந்துருங்க, வேண்டாம். அந்த நண்பர்கள் அந்த நண்பன் உங்களுக்கு வாழ்க்கையை விரும்பல, அந்த நண்பன் உங்களுடைய உயர்வை விரும்பல, அந்த நண்பன் உங்களுடைய தீமையை தான் விரும்புறேன். நான் நம்புறேன், உண்மையிலே இந்த ஊழியத்திற்காக உருவாக்கப்படுவதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் என் ஃப்ரெண்டு தாங்க. நாங்க 2 நண்பர்கள், நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே நாள்ல ஞானஸ்நானம் எடுத்தோம், 2 பேரும் சேர்ந்து ஒரே நாள்ல ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தோம். நாங்க 2 பேரும் ஒன்னா தான் சர்ச்சுக்கு போவோம், நாங்க 2 பேரும் சர்ச்சில் ஒரே லைன்ல உட்காருவோம், நாங்க 2 பேருமே மியூசிக்கை மாத்தி மாத்தி வாசிப்போம். இது எல்லாத்துலயுமே. அதான் ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லிக்கிறேன், பாஸ்டர் ஒரு நாள் சினிமா பார்க்க கூடாது பிரசங்கம் பண்ணும்போது நாங்க 2 பேரும் அது வரைக்கும் பயங்கரமா சினிமா பார்ப்போம். எங்களுக்கு அது பெரிய இதுன்னு தெரியும். எங்களுக்கு ஊர்லயே ஒரே ஒரு டிவி தான் வச்சிருப்பாங்க, அந்த டிவியை பார்க்கறதுக்கு இடம் போட்டு டிவி பார்ப்போம். பாஸ்டர் இந்த மாதிரி நீங்க சினிமா பாத்தீங்கன்னா நரகத்தானா போவீங்க அப்படின்னு சொன்ன உடனே நாங்க 2 பேரும் ஒரே நாள்ல தீர்மானம் எடுத்து சினிமா பார்க்கறத அவாய்ட் பண்றதுக்காக 3 கிலோமீட்டர் நடந்து வருவோம். சும்மா நடந்து பேசிட்டே நடப்போம். அப்போ ஒரு நாள் ரொம்ப சின்ன வயசுல ஒரு சாக்லேட், அந்த சாக்லேட்டை என் கையில நான் வச்சிருக்கிறேன். அப்ப அதை கையில பொத்தி வச்சிருக்கேன். அப்ப என்கிட்ட கேட்கறேன், யாருக்குடா இந்த சாக்லேட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அது அறியாத வயசு. அப்ப நான் சொல்றேன், ஒரு பொண்ணுடைய பேரை சொல்றேன், அவளுக்கு கொடுக்கறதுக்காக தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். உடனே அவன் என்ன பண்ணானா, என் கையில இருந்து புடுங்கி வாங்கி ஒரு அம்மி இருக்கு பாருங்க, அம்மி கல்லு, அந்த கல்லுக்கு மேல வச்சு அப்படியே நச்சுட்டான். அப்படியே நச்சு தூக்கி போட்டு
என்னை திட்டி நீ என்ன ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாக போறியா? ஏசப்பா உன்னை அடிச்சிருவா தெரியுமா? உனக்கு இப்படிப்பட்ட புத்தி எப்படி வந்துச்சு உனக்கு? நான் பாஸ்டர்ட்ட உனக்கு சொல்லி தரவங்க. அது 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 தவறுன்னு சொல்லாத பெரிய பெருசா தெரியாத காலத்திலேயே அவ்வளவு 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 தூக்கி எல்லாத்தையும் போட்டு பிச்சு என்ன ஒரு வழி பண்ணிட்டான். அவ்வளவுதான், சாமி இவன்ட்ட தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சாரிடா தெரியல, நீ தெரியலடா அப்படின்னு. ஆனா உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு 2 பேருமே ஊழியத்தில் இருக்கிறோம். நான் அவனும் தவறு செய்யும் போது, அதான் ஒரு நாள் வந்து சைக்கிள் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை வந்துச்சு. அப்ப அவன்கிட்ட சொன்னேன், சைக்கிள் ஓட்டணும்னு ஆசை வருதுன்னு சொன்ன உடனே அவன் போய் அவங்க அப்பாவுடைய ரப்பர் ஷீட் அதை திருடி ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டான். அப்ப நான் அவனை சத்தம் போட்டேன், டேய் நீ பண்ணதான் தான் நம்ம 2 பேரும் பாடுபடுறோம், கர்த்தர் நம்மளை தண்டிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறு செய்யும் போது நாங்க 2 பேரும் கண்டிக்கிறவங்களா தான் இருக்கோம். அவன் இன்னைக்கு பெரிய ஊழியத்தை செய்யறான், ஆண்டவர் என்னையும் இன்னைக்கு ஊழியக்காரனா வச்சிட்டாரு. அப்ப நான் நம்புறேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் ஒரு ஆலோசனை சொல்றேன். உன் ஃப்ரெண்டு உன்னை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உன்னை கண்டிக்கிற ஃப்ரெண்டு தான் உனக்கு தேவை. உன்னை எல்லாத்துக்கும் என்கரேஜ் பண்ற ஃப்ரெண்டை நீ உன் கூட வச்சுக்காத. அவங்க கடைசியில உன்னை என்கரேஜ் பண்ணி 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 உன்னை பொல்லாத இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுக்குவாங்க. இப்படியே அடங்கியிருக்க போறியா? இப்படியே எத்தனை நாள் உங்க அப்பாவுடைய வார்த்தை கேட்க போற, உங்க அம்மாவுடைய வார்த்தை கேட்க போற? நீ ஒரு நாள் வெளியே வந்தாதான் மாப்பிள்ள, இல்ல ஒரு நாள் நீ எதிர்த்தாதான். ஒரு நாள் ஏத்து பேசு, உங்க அப்பா வாய் அடக்கிறாரா இல்லையான்னு பாரு. உங்க அம்மா இப்படி தவறான விதத்திலே ஆலோசனை சொல்லி இந்த யோனதாப் மாதிரி ஆலோசனை கொடுக்கிற எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறாங்க. நீங்க நல்லவங்க, இங்க இருக்கிற நிறைய வாலிப தம்பி நல்லவங்க, தங்கச்சி நல்லவங்க, கணவன் மனைவி நல்லவங்க. ஆனா உங்களை இப்படி மாத்துனது யாரு? நான் ஆதங்கத்தோட சொல்றேன், உங்களை யார் மாத்துனா? நீ கோவப்படாத ஆளு, உங்க அம்மா அப்பாவை எடுத்து பேசாத ஆளு, நீ இன்னைக்கு எடுத்து பேசுற அளவுக்கு உன்னை யார் கொண்டு வந்து விட்டா? இது உன் குணமே இல்ல. நீ அம்மா அப்பாவை ஏத்து பேச மாட்டேன்னு தானே முடிவு எடுத்திருக்கிற. நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னேன்ல, ஆனா இன்னைக்கு உங்க அம்மாவை கண்ணீர் வடிக்க வைக்கிறீங்கல்ல, உங்க அப்பாவை கண்ணீர் வடிக்க வைக்கிறீங்கல்ல. அதான் 20 வருஷம் 22 வருஷம் உன்னை வளர்த்துற அம்மா அப்பா உனக்கு பெருசா தெரியல, 4 வருஷமா இருந்த ஃப்ரெண்டு உனக்கு பெருசா தர்றாங்கல்ல. அம்மா அப்பாவை தூக்கி போட்டுருவேன், ஆனா என் ஃப்ரெண்டு தூக்கி போட மாட்டேன். அம்மா அப்பாவை வெறுத்துருவேன், எங்க அம்மா அப்பா அழுதா கூட பரவாயில்ல, ஆனா என் ஃப்ரெண்டு கண்ணு கலங்க கூடாது. இல்ல நான் ஒன்னு சொல்றேன், எந்த நண்பனுக்காக நீ ரொம்ப ரொம்ப பாடுபடுறியோ, எந்த நண்பனுக்காக உன்னுடைய குணத்தை நீ விட்டு கொடுத்தியோ, எந்த நண்பனுக்காக அம்மாவை அப்பாவை சர்ச்சை ஜெபத்தை நீ விட்டியோ, அந்த நண்பன் உன்னை உயர்த்த மாட்டான். ஒரு நாள் அந்த நண்பன் உன்னை அழிக்கிறதுக்கு கொண்டு போய் நிறுத்திடுவான். நீ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதற்காக நீ துக்கப்படுற காலம் வரும். நான் தெரியாமையும் கூட கை கொடுத்துட்டேன், தெரியாமையும் கூட நான் பழகிட்டேன், ஒரு பொல்லாத மனுஷன் கூட நான் பழகிட்டேன்னு நீ ஃபீல் பண்ற ஒரு காலம் வரும். அதற்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு ஊழியக்காரன் மூலமா பேசுறாரு, ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அவசியம். உன்னை எங்க வேணாலும் கொண்டு போய் தள்ளிடுவாங்க. உன்னை ஆண்டவரை விட்டு பிரிச்சிருவாங்க, உன்னை குடும்பத்தை விட்டு பிரிச்சிருவாங்க, அம்மா அப்பா விட்டு பிரிச்சிருவாங்க. உன்னை உனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபை வரங்களையும் உன் ஃப்ரெண்டு இழக்க பண்ணுவாங்க. உனக்கு சிகரெட் அடிச்சு பழக்கம் இல்லப்பா, உனக்கு தண்ணி அடிச்சு பழக்கம் இல்லப்பா, ஆனா உன்னை பழக்கி விடுவாங்க. உனக்கு SMS பண்றதுக்கு பழக்கம் இல்லப்பா, ஆனா உனக்கு பழக்கி விடுவாங்க. உன்னை எல்லா கெட்ட காரியத்திலையும் சில நண்பர்கள் வந்து உங்களை பழக்கி விட்டுருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்க எல்லாரும் அவர்களாக தானாய் போய் பழகினாங்க நினைச்சுக்கீங்களா? தானா போய் குடிக்க போயிட்டாங்களா? தானா போய் சிகரெட் அடிக்க போயிட்டாங்களா? இல்ல அவங்க யாரோ ஒருத்தர் மோட்டிவேட் பண்றது, யாரோ ஒருத்தர் அப்படி வழி நடத்துறாங்க. அதனால எல்லா பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே தவறான நண்பர்களை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாருடைய கைகளை உயர்த்தி ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை கண்டிக்காத நண்பர்கள் எங்களுக்கு வேண்டாம். எங்களை தீமை இதுதான் அப்படின்னு சொல்ற அந்த நண்பர்களுக்கு போதும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவதாக, எப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம கூட வச்சு கூடாது, இல்லைன்னா எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு நமக்கு ஆபத்தானவர்கள், நம்முடைய நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, 6வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிக்கலாம். அதனுடைய பின்பகுதியே, அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றார். அப்படியே அம்னோன் வியாதிக்காரனை போல படுத்துக்கொண்டு ராஜா தன்னை பார்க்க வரும்போது ராஜாவை நோக்கி, என் சகோதரியாகிய தாமார் வந்து எனக்கு நான் அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக 2 நல்ல பணியாரங்களை பண்ணும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அப்பொழுது தாவீது வீட்டுக்கு தாமாரிடத்தில் ஆள் அனுப்பி, நீ உன் சகோதரனாகிய அம்னோன் வீட்டிற்கு போய் அவனுக்கு சமையல் பண்ணி கொடு என்று
சொல்ல சொன்ன. நன்றாய் கவனிகள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அம்னோனிடத்திலே இருந்த இந்த பாவம், அம்னோனிடத்திலே இருந்த இந்த கண்களின் இச்சை ஒரு நாள் ஆரம்பித்ததல்ல. ஏற்கனவே இந்த கண்களின் இச்சையினாலே இவன் பிடிக்கப்பட்டு பாவத்துக்கு உள்ளாகி இவனுடைய உடம்பு மெலிகிற அளவிற்கு இப்ப வருஷங்கள், நான் சொல்றேன் பல மாதங்கள் வருஷங்கள் ஆயிடுச்சு. அவன் வாழ்க்கையில அந்த பாவம் வந்து சில மாதங்களாக சில வருஷங்களாக தொடர்ந்துட்டே இருக்குது. ஆனா இத்தனை நாட்களாக அந்த கண்களின் இச்சையினால அவன் விழுந்தாலும் அந்த பாவத்தை செய்கிறதற்கு அவனுக்கு துணிகரமே வரல. அவனுக்கு ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அவன் துணிகரமா அதை செய்யவே இல்லை. அவன் தடுத்து போட்டே வந்தான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அவன் மனசாட்சி குறுத்திட்டே இருந்துச்சு. அதான் உடம்பே மெலிஞ்சு போகுதுன்னா அவன் அதை குறிச்சு எவ்வளவு கவலைப்பட்டிருப்பான், எவ்வளவு கவலை வந்திருக்கும். ஆனா இத்தனை வருஷமா இத்தனை மாசமா உடம்பு மெலிகிற வரைக்கும் யோசிச்ச அந்த அம்னோன் இப்போ ஒரு தன்னுடைய நண்பன் சொன்ன அடுத்த நிமிஷத்துல அந்த காரியத்தை செய்யறதுக்கு அவனுடைய இருதயத்துல துணிகரம் கொண்டான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் இந்த யோனதாப் அவன் நல்ல ஃப்ரெண்ட் இல்ல. இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த அம்னோனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துட்டான், ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துட்டான். நீ செய்டா, நான் உன் பின்னாடி இருக்கிறேன், நீ செய்டா, நான் பார்த்துக்கிறேன். நம்பர் 3, மூன்றாவதாக, எந்த நண்பர்களுக்கு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா, உங்களுக்கு கான்பிடன்ட் கொடுக்குறாங்கல்ல, உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்கல்ல, உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாங்கல்ல, உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிற நண்பர்களிடத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதான் கணவனாக இருந்தாலும் மனைவியா இருந்தாலும், நீ ஒரு 10 நாள் பிரிஞ்சிரு, அப்ப தெரியும். நீ வந்து அவனை கொஞ்சம் வழிக்குள்ள கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி அந்த பழக்கம் உங்களுடையதே இல்ல. நன்றாய் கவனிங்கள். நீங்க கல்யாணம் பண்ணும் போது எடுத்த தீர்மானம் என்ன அப்படின்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் என் கணவனாரை விட்டு நான் பிரிய மாட்டேன், என்ன அடிச்சே அவர் கொண்டு போட்டா கூட நான் சாவேனே தவிர நான் என் வீட்டுக்கு போக மாட்டேன் தான் நிறைய பேர் தீர்மானம் எடுத்தாங்க. ஆனா உங்களை சுற்றி இருக்கிற யாரோ ஒரு நபர், நீ 10 நாள் உன் அம்மா வீட்டுல போய் உட்காரு, நீ 10 நாள் உன் ஃப்ரெண்டு வீட்டுல உட்காரு, அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும், அப்பதான் நீ இல்லாததை மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்த உடனே அடுத்த நிமிஷத்துல அந்த முடிவெடுக்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். அந்த முடிவெடுத்து பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். உங்க மனைவியா, உங்க மனைவி இப்படி பண்றாங்களா, நீ ஏன் அப்படி பண்ற, நான் உனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றேன், இதை செய், அவங்க அழகா வழிக்கு வந்துருவாங்க, உன் வழிக்கு ஈஸியா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஹோப் கொடுக்குறாங்களா? ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யார வேணாலும் நம்புங்க, ஆனா தவறான காரியத்துல உங்களுக்கு ஹோப் கொடுக்கிற ஒருத்தனை நம்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அம்னோனுடைய வாழ்க்கை மாதிரி போயிடும், அம்னோனுடைய வாழ்க்கை மாதிரி போயிடும். என் கண்களால பார்த்திருக்கிறேன், என் கண்களால பார்த்திருக்கிறேன் நம்பிக்கை கொடுக்கிற மனுஷன். வாலிப தங்கச்சி தம்பி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு, ஜாக்கிரதையா இருங்க. உனக்கு தைரியம் கொடுக்கிற எல்லாரும் கடைசி வரைக்கும் உனக்கு தைரியம் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு தைரியம் கொடுக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நீ எப்ப கஷ்டப்படுவதற்கு காலடி எடுத்து வைக்கிறியோ அடுத்த நிமிஷத்திலேயே அவங்களும் சேர்ந்து உன் மனசை வருத்தம் தான் படுத்துவாங்க. ஸோ பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எனக்கு தவறான காரியத்திலே தைரியம் கொடுக்கிற நண்பர்கள் எனக்கு, சத்தமா சொல்லுங்க கேட்கல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தவறான காரியத்துல தைரியம் கொடுக்கிற நண்பர்கள் உங்களுக்கு, உண்மையான ஒரு நல்ல அம்மா அப்பா உங்க பிள்ளைகளுக்கு ஒரு தவறான காரியத்துல என்ன கொடுக்க மாட்டீங்க சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நல்ல அம்மா அப்பா, நல்ல தகப்பன் தாய் தவறான காரியத்துல பிள்ளைகளுக்கு நம்பிக்கை கொடுக்க மாட்டாங்க, நம்பிக்கை கொடுக்க மாட்டாங்க. உங்க பிள்ளைகளுக்கு தைரியம் கொடுக்கறது தப்பு இல்லை சிஸ்டர், பிரதர், தைரியம் கொடுக்கறது தப்பு இல்லை. ஆனா தீமைக்கு ஒரு நாளும் உங்க பிள்ளைகளுக்கு தைரியம் கொடுத்துறாதீங்க. நீங்க இருக்கிற தைரியத்தினால தானே உங்க பிள்ளை உங்க வீட்டை விட்டு வந்துட்டாங்க, நீங்க இருக்கிற தைரியத்தினால தான் ஏத்து பேசினாங்க, நீங்க இருக்கிற தைரியத்தினால தானே அந்த பொண்ணை விட்டுட்டு அந்த பையன் வந்தான், நீங்க இருக்கிற தைரியத்தினால தானே கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க, நீங்க சொன்ன தைரியத்தினால தானே போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க. உங்க பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு யார் காரணம்? உங்க பையன் போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு யார் காரணம்? நீங்க சொன்ன தைரியத்தினால தானே, நீங்க ஹோப் கொடுத்த தைரியத்தினால தானே. அப்ப நான் கேட்கிறேன், ஒரு நல்ல ஒரு தகப்பனார் தாயாரா இருந்தா நீங்க எப்படி அந்த ஹோப்பை கொடுத்துருப்பீங்க? தவறான ஒரு காரியத்துல ஒரு உலகத்தானுக்கு முன்பாக போய் நிற்கிறதுக்கு நீங்க தைரியம் கொடுப்பீர்களே, ஆனால் நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவரோட நடக்கிறீங்க? இல்ல, வேண்டாம் வேண்டாம். அப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு ரொம்ப ஆபத்தானவர்கள். இத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு வேணாம், ஆண்டவரே எனக்கு தவறான தைரியம் கொடுக்கிற எந்த மனிதர்களும் எனக்கு வேண்டாம்.
தவறான தைரியம் கொடுக்கிற எந்த மனிதர்களும் எனக்கு வேண்டாம். நீர் அவர்கள் கைகளில் இருந்தெல்லாம் என்னை காப்பாற்றுவீராக. ஆமேன்னு சொல்லுங்க. கடன் வாங்குறதுக்காக நீங்க போகும்போது உங்களுக்குள்ள பயத்தை விதைக்கிறவங்க தான் கரெக்டான மனிதர்கள். ஆமோதிக்கிறீங்களா? ஆமோதிக்கிறீங்களா? எல்லாரும் உண்மைதானே? பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றவங்க கிடையாது. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஹோப் கொடுக்குறாங்கல்ல, தைரியம் கொடுக்குறாங்கல்ல. ஷேர் மார்க்கெட்ல பண்ணுப்பா, தைரியம் கொடுக்குற நண்பர் என்ன பொறுத்த அளவிலும் அவங்க நல்ல நண்பர்கள் இல்லைங்க. நல்ல நண்பர்கள் இல்லைங்க. லாட்டரி சீட்டை வாங்குறதுக்காக உன்னை என்கரேஜ் பண்றவங்க, உங்களை என்கரேஜ் பண்றவங்க நல்ல நண்பர்கள் கிடையாதுங்க. மாப்பிள்ளை என்னைக்குனாலும் உங்களுக்கு யோகா அடிக்கணும்னு சொல்றவங்க நல்ல நண்பர்கள் கிடையாது. ஹோப் கொடுக்குற நண்பர்களை நீங்க நம்பி போகாதீங்க. இது யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. ஆனா நான் எப்படி உங்களுக்கு பிரசன்டேஷன் பண்ணேன்னு தெரியல. எனக்குள்ள நிறைய ஆதங்கங்கள் இருக்குது. நிறைய பேரை கண்ணால நான் பாக்குறேன். நீங்க எத்தனை பேரை பாக்குறீங்கன்னு தெரியல. நான் ஆயிரக்கணக்கான பேரை பாக்குறேன். அந்த ஆயிரக்கணக்கான பேர்ல நிறைய பேர் எதில் தான் கெட்டு போறாங்க அப்படின்னா அவங்களுடைய தேவையற்ற நண்பர்களால் தாங்க. அதனால நமக்கு எல்லாருக்கும் ஒருத்தர் நண்பரா இருக்கட்டும். கர்த்தர் ஒருவரே